Students, இந்த வீடியோல வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த introduction to setsலயே நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது belongs to and does not belongs to. ஓகேவா? ஸோ belongs to அப்படின்னா தமிழில் வந்து சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனியாக வந்து இப்போ நீயே நினச்சிக்க யூ பிலாங்ஸ் டு யுவர் ஃபேமிலி, நீ உன்னோட ஃபேமிலியை சார்ந்திருக்கு. புரியுதா? இப்போ ஃபேமிலி அப்படிங்கிறதே ஒரு செட்டு தான். ஓகே, ஸோ அதே போல் பிலாங்ஸ் டு அப்படின்னா சார்ந்து இருக்கிறது அந்த செட்டை சேர்ந்ததா இல்லையா அந்த எலமெண்ட். டஸ் நாட் பிலாங்ஸ் டுனா அந்த எலமெண்ட் அந்த செட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் பிலாங்ஸ் டு அண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டுவோட மீனிங். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 1.1, இந்த 1.1ல் கன்சிடர் த செட் ஏ. ஸோ ஏ இஸ் த செட் அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர் அண்ட் பத்ரிநாத். Fill in the blanks with the appropriate symbol belongs to or does not belongs to. ஓகேவா? நாட் பிலாங்ஸ் டுன்னு சொல்லாதீங்க, அது டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு தான் சொல்லணும். ஓகே, சரி. இப்போ இந்த செட்டுக்குள்ளே ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் இதெல்லாம் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு எலமெண்ட்டை கொடுத்து அது ஏங்கிற செட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அதான் பிலாங்ஸ் டுவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ முரளி விஜய் இந்த பிலாங்ஸ் டுக்கு சிம்பிள் பாருங்கள், இ மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக சி மாதிரி போட்டு நடுவில் ஒரு லைன் போடணும். அண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டுனா இந்த சிம்பிளை போட்டு அதில் ஒரு கிராஸ் போட்டோன்னா அது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். முரளி விஜய்னு இருக்குது. இப்போ முரளி விஜய் இந்த செட்டுக்குள்ளே இருக்கா? எஸ், முரளி விஜய்ங்கிற எலமெண்ட் ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ முரளி விஜய் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லலாம். அஸ்வின், ஸோ அஸ்வின்கிற எலமெண்ட் ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ அஸ்வின் பிலாங்ஸ் டு ஏ. தென் பத்ரிநாத், ஸோ பத்ரிநாத் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ பத்ரிநாத் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட்டு கங்குலி, கங்குலிங்கிற எலமெண்ட் இங்கே இருக்கா? இங்கே இருக்கிற 4 எலமெண்ட்ஸில் கங்குலிங்கிற எலமெண்ட் இல்லவே இல்லை. அப்போ என்ன எழுதணும்? கங்குலி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. தென் டெண்டுல்கர், ஸோ டெண்டுல்கருங்கிறதும் இந்த எலமெண்ட்டில் இங்கே இருக்கிற இந்த செட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அப்போ டெண்டுல்கர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, த செட் ஏ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பிலாங்ஸ் டுனா அதில் இருக்குது, அந்த எலமெண்ட் அந்த செட்டுக்குள்ளே இருக்குது, அந்த எலமெண்ட் அந்த செட்டுக்குள்ளே இல்லை, இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட். ஒரு செட்டை வந்து நம்ம 3 ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ செட்டுனா ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட் போடணும், அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது 1 டைப் ஆஃப் செட். அந்த செட்டு வந்து நம்ம பார்த்தது ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு செட்டு நம்ம 3 ஃபார்ம்ஸில் எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன் வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். ஓகேவா? டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சென்டென்ஸாக ஒரு செட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேவா? ஒரு சென்டென்ஸாக சொன்னோன்னா அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா நம்ம ரூலை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம வந்து ஒரு ரூலை ஃபார்ம் பண்ணணும். அது வந்து செட் பில்டர் ஃபார்ம் இல்லைன்னா ரூல் ஃபார்ம்னு சொல்லலாம். தென் ரோஸ்டர் ஃபார்ம்னா செட்டுக்குள்ளே எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணுன்னா அது ரோஸ்டர் ஃபார்ம் இல்லைன்னா டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். இல்லை, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். சென்டென்ஸாக ஒரு செட்டை சொல்லியிருக்காங்க. த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? 0, 1, 2, 3 எக்ஸட்ரா இன்ஃபைனைட் நம்பர்ஸ். அதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ரைட்டா? ஸோ அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மை எப்படி செட் பில்டர் ஃபார்மாக மாற்றலான்னு பார்க்கலாம். இப்போ செட் பில்டர் ஃபார்மாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மாக இருந்தாலும் சரி, இல்லை ரோஸ்டர் ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஒரு செட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நேம் நம்ம கொடுத்தே ஆகணும். அது வந்து ஆல்ஃபபெட்டில் கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் எந்த லெட்டர் வேணாலும் நேமாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு நேமை நான் செட்டுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஏ ஈக்குவல் டு, இப்போ இந்த செட் பில்டர் ஃபார்மும் சரி ரோஸ்டர் ஃபார்மும் சரி கண்டிப்பாக ஃப்ளார் ப்ராக்கெட் போட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். சரியா? ஸோ இப்போ இங்கே செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி செட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, செட் பில்டர் ஃபார்ம்னாலே இதுதான் ரூல். என்ன ரூல்னா, நம்ம ஸ்மாலர் ஏலேருந்து இசட் வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்மால் லெட்டர்ஸில் எந்த வேரியபிள் வேணாலும் எடுத்து நீங்கள் இங்கே ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணணும். அது எந்த வேரியபிளாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, செட் பில்டர் ஃபார்ம்னால் நம்ம என்ன பண்ணணும், செட்டு போட்டுட்டு ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேரியபிள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ் சச் தட் இப்படி 2 டாட் வைக்கலாம். ஓகே, இப்படி 2 டாட் வைக்கலாம். இல்லைன்னா இப்படி ஸ்லாஷ் போடலாம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சச் தட் அப்படின்னா என்னென்னா அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸு, ஸோ எக்ஸுனால் என்னன்னு சொல்ல போகிறோன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த சச் தட்டுங்கிறது. ஓகேவா? ஸோ சச் தட்டுங்கிறது 2 இந்த மாதிரி கோலனாக வைக்கலாம், ஆரல்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்லாஷாகவும் போடலாம். ஸோ ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் சச் தட் கண்டிப்பாக இது செட் பில்டர் ஃபார்மில் இருக்கணும். அடுத்தது இப்போ எக்ஸுனால் என்னன்னு சொல்ல போகிறோம். எக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தோம். எக்ஸ் இஸ் அ செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்ன்னு நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் சொல்லலாம். ஆனால் இது வந்து நம்ம செட் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ செட்டுங்கிற வேர்ட் இங்கே வரக்கூடாது. ஓகே, அப்போ எக்ஸுங்கிறது என்ன? சிம்பிளாக எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர், ரைட்டா? ஸோ அப்போது எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த செட் பில்டர் ஃபார்மை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? எக்ஸ்னு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூ என்னது? எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர். அப்போ எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 1 2 3ன்னு வரிசையாக வரும், அதுக்கு எண்டு கிடையாது அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு தோணுதா இல்லையா? ஸோ அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்கலாம். ரோஸ்டர் ஃபார்முங்கிறது என்னென்னா அதுக்கும் ஒரு நேம், கண்டிப்பாக அந்த செட்டுக்கும் ஒரு நேம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதையும் செட்டுக்குள்ளே தான் எழுத போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் மட்டும்தான் செட்டில் இருக்காது, ப்ராக்கெட்குள்ளே இருக்காது. சரியா? அது வந்து ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ரோஸ்டர் ஃபார்முக்குள்ளே எலமெண்ட்ஸை டைரெக்டாக எழுத போகிறோம். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர்னால் என்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்? 0 1 2 இந்த மாதிரி வரும் இல்லையா? தென் 3 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும், எண்டு கிடையாது. அதனால் ஒரு 3 டாட்ஸ் வச்சு முடிக்கிறோம். இந்த டாட்ஸுக்கு பேர் வந்து எலிப்சிஸ். ஓகே, இந்த 3 டாட்ஸ் வைக்கிறோம் இல்லையா? அது வந்து எலிப்சிஸ்ன்னு சொல்லுவோம், 1 வேர்டில் வரலாம். ஸோ வச்சுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். தட் மீன்ஸ் இட் கோஸ் ஆன், அது இன்ஃபைனட் நம்பர்ஸ் இருக்குது ஹோல் நம்பர்ஸில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற வவல்ஸ் எல்லாம் ஒரு செட்டில் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஒரு சென்டென்ஸாக சொல்லும் போது இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து செட் பில்டர் ஃபார்முக்கு நம்ம மாற்ற போகிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணோம். பி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கேபிட்டலில் தான் நேம் இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு உடனே ஒரு ப்ராக்கெட் போட்டு செட்டை ஓப்பன் பண்ணணும். ஒரு வேரியபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது எந்த வேரியபிளாக வேணாலும் இருக்கலாம், A B C G அந்த மாதிரி எந்த வேரியபிளாக வேணாலும் இருக்கலாம். வேணால் இங்கே இசட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சச் தட். ஓகே, செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சச் தட் இல்லாமல் இல்லை. சச் தட் இந்த இசட்னா என்ன அப்படின்னு இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் இந்த சென்ஸ் ஷார்ட்டாக, இவ்வளோ லாங் சென்டென்ஸாக இல்லாமல் இசட்னா என்னன்னு சிம்பிள் சொல்ல போகிறோம். ஓகே, சிம்பிளாக சொல்ல போகிறோம். ஸோ அப்போ இசட் அப்படிங்கிறது என்ன? Z is a vowel in English alphabet. Okay, so Z is a vowel in English alphabet. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன், இது வந்து ப்ளூரலில் சொல்லியிருப்போம். இங்கே வந்து நம்ம சிங்குலராக சொல்லணும். இசட்னா என்ன அப்படின்னு சிங்குலராக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா இசட் இஸ் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லலாம். இசட் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்னும் சொல்லலாம். ஆர்எல்ஸ் இசட் இஸ் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த செட் பில்டர் ஃபார்ம். அடுத்த ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்ன சொல்லியிருக்கேன்? அதே மாதிரி ஒரு நேம் கொடுக்கணும் அண்ட் செட் ஓப்பன் பண்ணி எலமெண்ட்ஸை டைரெக்டாக எழுதிடணும். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் அப்போ என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் வரும்? வவல்ஸ் அப்படின்னா A E I O U டைரெக்டாக நம்ம ஆன்சரை எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் த ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இப்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட் இன் 3 ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1.2 பாருங்கள். ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, அசஸ்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துட்டாங்க. அதை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மைண்டுக்கு என்ன வரணும்னா, இந்த அசஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு எலமெண்ட்.
ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் ஒரு தடவை தான் வரணும். ஓகே, ஒரு செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் ஒரு டைம் தான் வரணும். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த எலமெண்ட்டை எழுதக்கூடாது. ஓகே, அதுதான் இந்த ரோஸ்டர் ஃபார்மில் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேம் கொடுத்துடலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டோம். இஸ் ஈக்குவல் டு செட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா ரோஸ்டர் ஃபார்முங்கிறதுனால டைரெக்டாக நம்ம ஆன்சரே எழுத போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெட்டர் இங்கே என்ன இருக்குது? ஏ. ஸோ அதை எழுதிக்கலாம். ஓகே, தென் இங்கே பாருங்கள் எஸ்ன்னு 4 எஸ் இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் இங்கே எஸ் எழுதக்கூடாது. ஒரு எலமெண்ட் 1 டைம் தான் வரணும், ஒரு தடவை மட்டும்தான் வரணும். ஓகேவா? ஸோ அதனால் எஸ்ஸை வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும். மீதி எஸ்ஸெல்லாம் நம்ம வந்து கணக்குலேயே இங்கே கொண்டு வரக்கூடாது. அஸ் அன் எலமெண்ட் நம்ம இங்கே கொண்டு வரக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அடுத்தது என்ன இருக்குது? இ இருக்குது. ஸோ இ வந்து 2 டைம்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு தடவை மட்டும்தான் எழுத போகிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் இஸ் எம், தென் என், தென் டி. ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது அப்படின்னா, இங்கே கமா போட்டு தான் காமிக்கணும். ஓகே, கமா போட்டு தான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரிக்கணும். அப்போ டோட்டலாக இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரின்சிபால் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம், செட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து பி, கமா, செகண்ட் லெட்டர் ஆர், தென் தேர்ட் லெட்டர் இஸ் ஐ, ஃபோர்த் லெட்டர் இஸ் என், ஃபிஃப்த் லெட்டர் இஸ் சி. இப்போ 6th லெட்டர் திருப்பி ஐன்னு வருது. ஏற்கனவே நம்ம ஐ எழுதிட்டோம். ஸோ அப்போ நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. 1 டைம் மட்டும்தான் வரணும். ஓகேவா? தென் பி ஆல்சோ ரிப்பீட்டட். அடுத்தது ஏ, தென் எல். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ கொடுத்துருக்கிற வேர்டை நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றி எழுதிட்டோம்.